மதுரை மேற்கு தொகுதி எம்எல்ஏ மேம்பாட்டு நிதியில் கட்டப்பட்ட கூடல் நகர் கால்வாய் பாலம் மற்றும் கரிசல்குளம் ஆரம்ப சுகாதார நிலையம் 2ஆம் தளத்தை முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு திறந்து வைத்தார். மக்கள் இன்றைக்கு கொதிப்புல இருக்காங்க, குமுறி கொண்டு இருக்காங்க. குமுறலை பார்க்க முடியுது. அவங்கள நேரில் சந்திக்கும் போது இந்த ஆட்சியை அகற்றணும், விரைவாக அகற்றணுன்றதில்ல. எங்களை காட்டிலும் இன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்கிற எல்லா காட்டிலும் இன்னைக்கு மக்களே அந்த முடிவில் இருக்காங்க. இதுலேயும் கூடுதலாக என்ன சொல்லணும்னா, அதில் இருக்க காங்கிரஸுடைய தமிழ்நாட்டுடைய பொறுப்பாளர் பிரவீன்குமாரா பிரவீன் சக்கரவர்த்தி அவரே சொல்கிறார், எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்பதில்ல, என்ன நியாயம், என்ன தவறு? 60 ஆண்டுகள் நாங்கள் ஆட்சியில், எங்களுக்கு ஆட்சி தரணும், ஆட்சியில் பங்கு கொடுக்கணும், கூடுதல் சீட்டு கொடுக்கணும். நாங்கள் ஏன் வேறு கட்சியோட பேசக்கூடாது, எங்களை யார் தடுக்கிறது அப்படின்னு எல்லாம் இன்னைக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக வலுவாக இருந்தால் இந்த மாதிரி யாராச்சும் சொல்லுவாங்களா? காங்கிரஸ் வேணாம், எந்த கட்சி வேணாம், நாங்கள் திமுகவா நாங்கள் தனித்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லுங்க. திமுக நாங்கள் தான் ஏற்கனவே சொல்லி நின்றுருக்கோம்ல. நாங்கள் தான் ஆட்சியில், இப்போ ஆட்சியில் இல்லை ஆட்சியில் இருக்கு. இப்போ ஆட்சியில் அதை செய்தோம், இதை செய்தோம், யானையை செய்தோம், பூனையை செய்தோன்னு சொல்கிற திமுக என்ன செஞ்சுருக்காங்கன்னு அவங்க செஞ்சதை வெளிக்காமிக்கணும். என்னண்ணா சொல்கிறீங்க? நில்லுங்க, தைரியம் இருந்தால் நில்லுங்களேன். 3000 ரூபா கொடுத்தாலும் சரிங்க, தேர்தல் இடத்துல எவ்வளோ ரூபா கொடுத்தாலும் சரி, அடித்து வச்சிருக்க கொள்ளையை 4 லட்சம் கோடி அடித்து வச்சுருக்காங்க இல்லையா, அதுவே இறக்குனாலும் நிச்சயமாக மக்கள் மனமாற தயாரில்லை. ஏன்னா ஒரு தடவை ஏமாந்துட்டான் தமிழ்நாட்டு மக்கள். விடியல் தருவோம்னு சொல்லி எங்கேயாச்சும் இந்த விடியல் தருவோம்னு ஸ்டாலின் தான் வர்றாரு, விடியல் தருவோம் போறாரு அப்படின்னு பாட்டு எங்கேயாச்சும் ஒரு நிகழ்ச்சியில் வருதா? திமுக நடத்துகிற நிகழ்ச்சியிலேயாச்சும் அந்த பாட்டு போடுறாங்களா? சொல்லுங்க. சவால், உங்களுக்கு சவால் விடுறேங்க. ஒரு 1000 ரூபா வச்சுக்கிறோமா? யார் சொன்னா நீங்க வாங்க இந்த இடத்துல போட்டாங்க அப்படின்னு சொல்லுங்க. 1000 ரூபா சவால். முருகப்பெருமானுக்கு சக்தி அதிகம்னு நினைக்கிறேன். சொல்லுவாங்க முருகப்பெருமானுக்கு சக்தி அதிகம். அந்த முருகனுக்கே ரொம்ப இது பண்ணதுனால, விமர்சனம் பண்ணதுனால, ஒருவேளை முருகப்பெருமான் எதுவும் இது பண்ணிட்டாரா எனக்கு தெரியாதப்பா. ராஜ் இந்த மாதிரி எல்லாம் சொன்னாரு, நீங்க ஓட்டிடுவீங்க.